لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم اجعلنا من الشاكرين والذاكرين برحمتك يا أرحم الراحمين اللهم اجعلنا من عبادك المنتخبين الغر المهجلين الوفد المتقبلين يا أكرم الأكرمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم اللهم اسقنا اللهم اغثنا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீ கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் ரட்சகா எங்களுக்கு கருணை காட்டுவாயாக. யா அல்லாஹ், உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை நீ சேர்த்து கொள்வாயாக. எங்கள் ரட்சகா, யாரெல்லாம் எங்களிலே இறந்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய கபர்களை சுவன பூங்காவனங்களாக ஆக்கி அனுபவிவாயாக. யார் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவருடைய ஹயாத்தை நீ நீட்டிக்க செய்வாயாக. நிறைய நல்ல அமல்கள் இபாதத்துகளில் ஈடுபடுகிற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் தந்தல் புரிவாயாக. மருத்துவமனைகள் படிகளில் ஏறுவதிலிருந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக. எங்களில் யார் நோயாளிகளோ அவர்களுக்கு முழு சுகத்தை தந்தல் புரிவாயாக. எங்கள் இறந்து விட்டவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. எங்கள் ரட்சகா, புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய 8ஆம் பிறையிலே லைலத்துல் ஜும்மாவிலே நாங்கள் கேட்க இருந்த துவாக்களை உடைய தனிப்பெரும் கருணையினால் நீ கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. எங்கள் அனைவருடைய அத்தனை பாவங்களையும் மன்னித்து கொள்வாயாக. எதிர்காலத்திலே யா அல்லாஹ் எந்த பாவம் செய்யாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலேயும் வாழ்கின்ற அத்தனை மக்களுடைய முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் அவர்களுக்கும் கிருபையுள்ள ரஹ்மானே உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு ரஹ்மத்து செய்வாயாக. எங்களுக்கும் அவர்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக. எங்கள் குடும்பத்திலே நிறைந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் தந்தல் புரிவாயாக. பயனுள்ள ஞானத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவாயாக. உன்னுடைய ஷரியத்தினுடைய வழியிலேயும் உன்னுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழியிலேயும் எங்களை நீ நடைபயண செய்வாயாக. நேரான பாதை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நீ காண்பிப்பாயாக. யார் மீது நீ நல்லொருள் புரிந்திருக்கிறாயே, உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதவர்கள், வழிகேட்டிலே செல்லாதவர்கள், அந்த நல்லோர்களுடைய பாதையில் எங்களை நீ நடாத்துவாயாக. எங்கள் ரட்சகா, இவ்வுலகிலையும் மறு உலகிலையும் எங்களுக்கு நன்மையை தந்த நரக அதாபிலிருந்து காப்பாற்றுவாயாக. எங்கள் குடும்பங்களிலே யா அல்லாஹ் பிள்ளை செல்வங்களை தந்தல் புரிவாயாக. எங்கள் குடும்பங்களிலே எங்களுடைய மக்களுக்கு நல்ல வரன்களை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், நல்ல சுகத்தை தந்தல் புரிவாயாக. மோசமான கொடுமையான நோய்களிலிருந்து வியாதிகளிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விடுவாயாக. இறுதி மூச்சு வரை யா அல்லாஹ் உன்னை வலுத்தி வணங்கக்கூடிய நற்பாக்கியசாலிகளிலே சுஆதாக்களிலே எங்களை நீ ஆக்கி அருள்புரிவாயாக. இந்த உலகத்திலே வாழ்வதிலே ஹைர் இருக்குமானால் எங்களுடைய ஹயாத்தை நீட்டித்து தருவாயாக. இந்த உலகத்திலே வாழ்வதிலே ஹைர் இல்லாதிருக்குமானால் யா அல்லாஹ் எங்களுடைய அந்த வாழ்க்கையை யா அல்லாஹ் உன்னுடைய கரத்திலே எடுத்துக்கொள்வாயாக. எங்கள் ரட்சகா, எங்களுக்கு உடல் வலிமையையும் மன வலிமையையும் தந்தல் புரிவாயாக. மறுமை நாளிலே உன்னுடைய சமூகத்திலே யா அல்லாஹ் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களே சுவன வாசிகளிலே எங்களை நீ சேர்த்து கொள்வாயாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்துகளிலிருந்து இந்த உலகத்திலே எங்களை நீ காப்பாற்றுவாயாக. சாலை விபத்துக்களிலிருந்தும் விஷ ஜந்துக்கள் விஷ நாய்களுடைய கடிகளிலிருந்தும் இடிபாடுகளில் சிக்கிக் கொள்வதிலிருந்தும் வலிக்கு விடுவதிலிருந்தும் வெள்ள சேதங்களிலிருந்தும் சைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்தும் நப்சினுடைய கெடுதிகளிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. எங்களுடைய இதயங்களை யா அல்லாஹ் உன் வழியின் பக்கம் நீ விசாலமாக ஆக்கி தந்தல் புரிவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய குடும்பங்களில் மன அமைதியையும் நிம்மதியையும் தந்தல் புரிவாயாக. எங்களில் யார் வயசானவர்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்தல் புரிவாயாக. எங்களில் உள்ள இளைஞர்கள், எங்களில் உள்ள
பிள்ளைகளுக்கு நல்ல உடல் வலிமையையும் ஆத்ம வலிமையையும் தந்தர் புரிவாயாக. நல்ல குணாதிசயங்களை அஹ்லாக ஹசனா ஜமீலா உயர்ந்த உன்னதமான குணங்களை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தந்தர் புரிவாயாக. உனக்கும் உன்னுடைய திருத்தூதருக்கும் வழிபட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாக இவ்வுலகிலே வாழும் காலமெல்லாம் எங்களை நீ வாழச் செய்வாயாக. எங்களுடைய துவாக்களை நீ கபூல் செய்து புரிந்து கொள்வாயாக. யஹக்கி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபிதரீஅத்தி அன்பியாஇக்கல் இலாம் வ அவுலியாஇக்கல் கிராம் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். ஸல்லி அலன் நபி சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்